நீங்க ஒரு டெக் ரேட்டிங்கா பெரிய கனவுகளோட கடல்ல இருக்கீங்களா? அப்போ உங்க கரியரை அடுத்த லெவலுக்கு கொண்டு போக ஒரு வழி இருக்கான்னு யோசிச்சிருக்கீங்களா? இது உங்களுக்கான ஒரு முழுமையான வழிகாட்டி. உங்க பல வருஷ காத்திருப்புக்கு ஒரு சூப்பரான பதில் கிடைச்சிருக்கு. டிஜி ஷிப்பிங் உங்களுக்காகவே ஒரு புதிய 6 மாச கோர்ஸை அறிமுகப்படுத்தியிருக்கு. இது வெறும் ஒரு கோர்ஸ் இல்ல, உங்க வாழ்க்கையே மாத்த போற ஒரு பெரிய வாய்ப்பு. ஆமாங்க, நீங்க கேட்டது 100க்கு 100 உண்மை. பல ஸ்டெப்ஸை தாண்டி பல வருஷம் காத்திருக்க வேண்டிய அவசியமே இல்லாம இந்த 6 மாச கோர்ஸை முடிச்ச உடனேயே நீங்க நேரா செகண்ட் மேட் ஆஃபீஸர் ஆயிடலாம். இது உண்மையிலேயே ஒரு கேம் சேஞ்சர். சரி வாங்க, இந்த வாய்ப்பை பத்தி நம்ம ஒன்னொன்னா தெளிவா தெரிஞ்சுக்கலாம். முதல்ல இந்த புது ஆபீசர் பாதை எப்படி வேலை செய்யுதுன்னு பார்ப்போம். அப்புறம் இதுக்கு நீங்க தகுதியானவரானு செக் பண்ணலாம். மூணாவதா உங்க ட்ரைனிங்ல என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். நாலாவதா ஃபைனல் எக்ஸாம் பத்தி தெரிஞ்சுக்கலாம். அஞ்சாவதா சில முக்கியமான உண்மைகளை பார்த்துட்டு கடைசியா இது எப்படி உங்க முன்னேற்றத்துக்கான ஒரு சூப்பர் சான்ஸ்னு பேசலாம். இந்த பொது சிஸ்டத்துக்கு பேர் தான் காம்பிடென்சி பேஸ்ட் பாத்வே. அப்படின்னா என்னன்னா ரொம்ப சிம்பிள். உங்க திறமையையும் உங்க அறிவையும் வச்சு உங்களை ஒரு ஆபீசரா உருவாக்குறது தான் இதோட ஒரே நோக்கம். இதுக்கு முன்னாடி இருந்த சிஸ்டம் எப்படின்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா? அது ரொம்ப நீளமான, சில சமயம் ஒரே குழப்பமா இருக்கிற ஒரு பாதையா இருந்துச்சு. ஆனா இந்த புது சிஸ்டம் ரொம்ப தெளிவான, நேரடியான, பக்காவா கட்டமைக்கப்பட்ட ஒரு ட்ரெய்னிங் முறை. இந்த புது பாதையோட மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன தெரியுமா? இந்த 6 மாச கோர்ஸை நீங்க சக்சஸ்ஃபுல்லா முடிச்சிட்டீங்கன்னா நீங்க டைரக்டா செகண்ட் மேட் எஃப்ஜி எக்ஸாம் எழுதலாம். யோசிச்சு பாருங்க, இது உங்க கரியர்ல பல வருஷங்களா மிச்சப்படுத்த போகுது. இப்போ இந்த புது பாதையோட சிறப்பம்சங்கள் எல்லாம் பார்த்துட்டோம். அடுத்ததா வர்ற ரொம்ப முக்கியமான கேள்வி, யாரெல்லாம் இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்க முடியும்? வாங்க, அதுக்கு என்னென்ன தகுதிகள் வேணும்னு விரிவா பார்க்கலாம். முதல்ல கடல் சேவை அனுபவம். உங்களுக்கு மினிமம் 36 மாசம் கடல் சேவை அனுபவம் வேணும். அதுவும் ஃபாரின் கோயிங் கப்பல்கள்ல இருக்கணும். அது மட்டும் இல்லாம குறைஞ்சது 6 மாசமாவது பிரிட்ஜ் வாட்ச் கீப்பிங் செஞ்சிருக்கணும். ரொம்ப ரொம்ப முக்கியமா உங்க ட்ரெய்னிங் ரெக்கார்ட் புக், அதாவது டிஆர்பி, பக்காவா ஃபில் பண்ணியிருக்கணும். கடல் சேவை மட்டும் போதாது, சில கல்வி மற்றும் உடல் தகுதிகளும் ரொம்ப அவசியம். நீங்க 10+2 இல்லனா டிப்ளமா இல்லனா டிகிரி முடிச்சிருக்கணும். இங்கிலீஷ்ல குறைஞ்சது 50% மார்க் எடுத்திருக்கணும். அதோட டிஜி ஷிப்பிங் ரூல்ஸ் படி மெடிக்கலா ஃபிட்டாவும் இருக்கணும். சரி, உங்களுக்கு தேவையான தகுதிகள் எல்லாம் இருக்குன்னு வச்சுக்கலாம். அடுத்த ஸ்டெப் என்ன? உங்களுடைய ட்ரெய்னிங் பயணம் தான். இந்த 6 மாசத்துல நீங்க என்னென்னலாம் கத்துக்க போறீங்கன்னு பார்க்கலாமா? உங்க ட்ரைனிங்கோட ஹார்ட்டே அந்த 6 மாச காம்பிடென்சி கோர்ஸ் தான். அது கூடவே ரேடார், ஆர்பா, இசிடிஎஸ், ஜிஎம்டிஎஸ்எஸ் மாதிரி முக்கியமான மாடர்ன் கருவிகளை எப்படி ஆப்ரேட் பண்றதுன்னும், ஃபயர் ஃபைட்டிங், மெடிக்கல் ஃபர்ஸ்ட் எய்ட் மாதிரி சேஃப்டி ட்ரைனிங்கும் நீங்க கம்ப்ளீட் பண்ணணும். இந்த ட்ரெய்னிங் அப்போ நேவிகேஷன், வெதர் பத்தி, கார்கோ ஹேண்ட்லிங், கப்பலோட ஸ்டெபிலிட்டி, அதாவது ஷிப் ஸ்டெபிலிட்டின்னு ஒரு ஆஃபீஸருக்கு என்னெல்லாம் தெரியணுமோ அது எல்லாத்துலயும் உங்களுக்கு ஆழமான பயிற்சி கொடுப்பாங்க. சூப்பர், நீங்க எல்லா ட்ரைனிங்கையும் வெற்றிகரமா முடிச்சிட்டீங்க. இப்போ உங்களுக்கும் அந்த ஆபீசர் பதவிக்கும் நடுவுல ஒரே ஒரு ஸ்டெப் தான் பாக்கி. அதுதான் இறுதி தேர்வு. இந்த பயணத்தோட இறுதியில நீங்க ஒரு எழுத்துத் தேர்வும் ஒரு வாய்மொழி தேர்வும் எழுதணும். இது ரெண்டிலையும் நீங்க பாஸ் பண்ணிட்டீங்கன்னா அவ்வளோதான், அந்த நிமிஷமே உங்க வாழ்க்கை மாறப்போகுது. நீங்க அதிகாரப்பூர்வமா ஒரு செகண்ட் மேட் ஆயிடுவீங்க. இந்த வெற்றி உண்மையிலேயே ரொம்ப பெரியது. ஆனா இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி நாம சில நிஜமான சவால்களை பத்தியும் பேசிதான் ஆகணும். ஒரு ரியாலிட்டி செக் நமக்கு ரொம்ப முக்கியம். இந்த பாதை ரொம்ப நேரடியானது தான், ஆனா இது கண்டிப்பா சுலபமானது இல்லைன்னு மனசுல வச்சுக்கோங்க. இத ரொம்ப சீரியஸா அர்ப்பணிப்போட முயற்சி பண்றவங்களுக்காகவே டிசைன் பண்ணப்பட்டிருக்கு. ஆமா, படிப்பு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். குறிப்பா நேவிகேஷன் மாதிரி சப்ஜெக்ட்ஸ்க்கு நிறைய கவனம் தேவைப்படும். அது மட்டும் இல்லாம உங்கள மாதிரியே நிறைய பேர் இந்த வாய்ப்புக்கு முயற்சி பண்ணுவாங்க. அதனால போட்டி ரொம்பவே அதிகமா இருக்கும். ஆனா இந்த சவால்களை எல்லாம் பார்த்து பயந்துராதீங்க. நீங்க உண்மையிலேயே ஒரு ஆபீசர் ஆகணும்னு மனசுல முடிவு பண்ணிட்டீங்கன்னா, உங்க கடின உழைப்பு கொடுக்க ரெடியா இருந்தீங்கன்னா, சத்தியமா சொல்றேன், இதை விட ஒரு பெஸ்ட் சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது. இப்போ இந்த புது பாதைய பத்தி உங்களுக்கு முழுசா தெரிஞ்சிருச்சு. இந்த தகவலை வச்சுக்கிட்டு நீங்க என்ன செய்ய போறீங்க? இதுதான் இப்போ முக்கியமான கேள்வி. இத பார்த்துக்கிட்டு இருக்கிற ஒவ்வொரு டெக் ரேட்டிங்க்கும் நான் ஒண்ணு தான் சொல்றேன். தயவு செஞ்சு நேரத்தை வீணாக்காதீங்க. எதுக்கும் காத்திருக்காதீங்க. உங்க ப்ரிப்பரேஷனை இப்போதே ஸ்டார்ட் பண்ணுங்க. நீங்க அடுத்த தடவை ஷிப்புக்கு போகும்போது அதை வெறும் வேலையா மட்டும் பார்க்காதீங்க, கத்துக்கிறதுல கவனம் செலுத்துங்க. உங்க டிஆர்பியை ஒரு கடமைக்குன்னு ஃபில் பண்ணாம உங்க அறிவை வளர்த்துக்கிற ஒரு டூலா பயன்படுத்துங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் சரியா புரிஞ்சுக்கிட்டு பதிவு பண்ணுங்க. பாருங்க, இந்த தகவல் உங்களை ஒரு புது கதவை திறந்து விட்டுருக்கு. அந்த கதவுக்குள்ள நுழைஞ்சு உங்க கனவை நிஜமாக்குறது உங்க கையில தான் இருக்கு. இது உங்க வாழ்க்கை, உங்க கரியர், உங்க சான்ஸ். இதை சரியா பயன்படுத்துங்க. ஆல் தி பெஸ்ட்.